Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எம்போஸ்ட் பீட்ஸ் லோடிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம வந்து எம்போஸ்டுக்காக பேஸ்ட் பண்ணியிருக்கிற த்ரெட்டாக நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த நாட் வச்சுருக்கிறது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறேன். ஆனால் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து செயின் ஸ்டார்ட் பண்ணி செகண்டுக்கு கொண்டு போய் மேலே ரைட் சைடில் மேல் பக்கமாக நாட்டு, ரைட் சைடில் வந்து மேலே பார்த்து தான் மேல் பக்கம், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம்ல 1லேருந்து 2, அங்கே நாட் போட்டுட்டு திருப்பி 2லேருந்து கீழே 3க்கு வரும்போது நாட் வந்து நம்ம கொஞ்சம் கீழே நாட் போடணும். டவுன், மேலே போகும்போது அப்பு, கீழே வரும்போது டவுன். அதாவது பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு செயின் இங்கேருந்து இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு போகிறோம். திருப்பி மேலே நாட் போட்டுட்டு கீழே நாட் போடுறோம். திருப்பி மேலே போகிறோம். டாட் வைக்கிறது நாட்டு. திருப்பி கீழே வந்து இங்கே நாட் போடுறோம். திருப்பி மேலே போய் மேலே நாட் போடுறோம். திருப்பி கீழே நாட்டு. இந்த மாதிரி தான் இந்த எம்போஸ்டு பீட்ஸ் லோடிங் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இதை விட ஈஸியாக புரியும். நான் வந்து இதில் டாட் வச்சுருக்கிறது வந்து நாட்டு. ரைட் சைடு வந்து நாட் வந்து நம்ம மேல் சைடு, ஆனால் லெஃப்ட் சைடு நம்ம நாட் கீழே போட்டுகிட்டே வரும். ரைட் சைடு மேலே போட்டுகிட்டே வரும். வந்து பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறதுக்கு ஸ்விங் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கிளாத் என்ன கலரோ அதே கலர் சேம் கலரில் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். நாட் போட்டு எடுத்துக்கோங்க. லூப் ஃபார்ம் பண்ணி பீட்ஸ் நீடில் எடுத்துக்கலாம். நான் வந்து அயன் நீடில் தான் எடுத்துருக்கிறேன் பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்காக. இதுக்கு சைஸோ பிராண்டோ எதுவுமே கிடையாது. சாதா அயன் நீடில் கேட்டாலே, அயன் நீடில் பீட்ஸ் நீடில்னு கேட்டாலே கொடுப்பாங்க. பீட்ஸ் எப்படி லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி ஒரு மூடியில் நான் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். பீட்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த பீட்ஸ் நீடில் அந்த பீட்ஸோட ஹோல்குள்ளே விட்டு அந்த ரிங் ஃபிங்கர், அந்த மோதிர விரலால் மேலே தூக்கி விடுறேன். அடுத்த பீட்ஸுக்குள்ளே அதே மாதிரி நீடில் விட்டு இப்போ 2 பீட்ஸ் எடுத்தாச்சு. திருப்பி அது மாதிரி 3வது பீட்ஸு. ஒரு சில பீட்ஸுக்கு ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ வந்து அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அதை நம்ம தனித்தனியாகவோ இந்த பாருங்கள் மாட்டிக்கிச்சு, இதுக்கு மேலே அது போகாது. அப்போ நம்ம இதை எடுத்துட்டு தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும். இது மாதிரி சேர்த்து போடுற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தான் நம்ம பீட்ஸ் லோட் பண்ணுவோம். பாருங்கள், அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அதுவாகவே லோட் ஆயிரும். அது மாதிரி தான் ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறது. இப்படி தான் ஃபஸ்ட்டே மாட்டிக்கிச்சுன்னா லோட் ஆகாது. இப்படி தான் ஈஸியாக லோட் பண்ணலாம். இது நமக்கு டைம் சேவ் ஆகும். டைம் வந்து ஜாஸ்தி வேஸ்ட் ஆகாமல் டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும் இந்த மாதிரி லோட் பண்ணும்போது. பாருங்கள் இவ்வளோ அழகாக லோடாக இருக்குதுன்னு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அந்த த்ரெட்டோட லெஃப்ட் சைடில் பக்கமாக, ரொம்ப அந்த த்ரெட்டோட பக்கமாக நீங்கள் வந்து வேணால் ஒரு லைன் கூட போட்டுக்கோங்க. நான் லைன் போடலை. அப்போ தான் ஈவனாக கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். நான் லைன் போடாமல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த த்ரெட்டோட லெஃப்ட் சைடில் த்ரெட்டுக்கு பக்கமாக த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு 2 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு
பாருங்கள், கீழே த்ரெட்டை பிடிச்சி டைட் கொஞ்சம் இழுக்கணும். இழுத்துட்டு நீடில் வச்சு கொஞ்சம் பீட்ஸை டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு லாக் வந்து கொஞ்சம் மேல் பக்கமாக லைட்டாக மேல் பக்கமாக ஒரு நாட் போட்டு கீழே எடுக்கிறோம். எடுத்து நூலை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் லோட் பண்ணுறோம். 3 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த நீடில் இந்த ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டு அந்த கையை எடுத்துட்டிங்கன்னா அந்த பீட்ஸ் தன்னால் கீழே போய் விழுந்துடும். அப்படி விழலைன்னா ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படி தள்ளி விடுங்க. திருப்பி நம்ம செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக நாட் போடுறோம். கீழ்ப்பக்கமாக நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கொஞ்சம் லாங்காக இழுத்து விட்டுட்டு திருப்பியும் பீட்ஸ் லோட் பண்ணுறோம். இப்படி த்ரெட்டு வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படியும் வரலைன்னா பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா நாட் போட்டுக்கோங்க, ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்போ அந்த த்ரெட் வந்து ஈஸியாக வந்துடும். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. திருப்பியும் பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 4 பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். 4 பீட்ஸ்னால் தான் அந்த டிஸ்டன்ஸுக்கு கரெக்டாக கவர் ஆகும். அதனால் 4 பீட்ஸ் எடுத்துட்டு செயின் போட்டு கீழ்ப்பக்கமாக நாட் போடுறேன். திருப்பியும் மேலே கொண்டு போய் மேல் பக்கமாக நாட் போடுறேன். திருப்பியும் அந்த த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டுட்டு லோட் பண்ணணும். இனி வந்து 4 பீட்ஸாக தான் வரும். அப்போ தான், ஏன்னா அந்த கார்னர் நமக்கு வந்து அந்த பெண்டு வந்து நமக்கு கிளியர் ஆகிடுச்சு, ஸ்டிச் பண்ணிட்டோம். அதில் தான் 2, 3ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். இனி வந்து அந்த ஈவனான பிளேஸ் வந்ததுனால இனி வந்து நம்ம 4 பீட்ஸ் போட்டால் கரெக்டாக வரும். போட்டு பார்க்கலாம் கரெக்டாக வருதா அப்படின்னு. பாருங்கள், 4 பீட்ஸ் லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த விரலால் பிடிச்சி வச்சுட்டு பாருங்கள், த்ரெட்டில் அப்படி தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். மேலே நீடில் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் டைட்டாக வரும். பீட்ஸ் டைட்டாக இருக்கும். பாருங்கள், திருப்பியும் லோட் பண்ணுறோம். பீட்ஸ் போடுறோம். போட்டோடனே த்ரெட்டை கீழே நைஸாக இழுக்கிறோம். கீழே இழுக்கணும். நீடில் வச்சு டைட் பண்ணணும். அந்த பீட்ஸ் பண்ணிவிட்டு செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக நாட்டு திருப்பியும் மேலே கொண்டு போய் மேல் பக்கமாக நாட்டு திருப்பியும் கீழே எடுத்துகிட்டு வரோம். த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டுட்டு பீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ஃபிங்கரை வச்சு எப்படி தள்ளி விடுறேன் அப்படின்னு போட்டுட்டு திருப்பியும் கிராஸாக செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக நாட்டு திருப்பி மேலே கொண்டு போய் செயினு மேல் பக்கமாக நாட்டு திருப்பியும் கீழே எடுத்துட்டு பீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 4 பீட்ஸ் கரெக்டாக வருது. டிஸ்டன்ஸ் ஈவனாக வருது. 4 பீட்ஸ். நான் வந்து A* பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சுகர் பீடு A* பிராண்ட் நல்லா தான் இருக்குது. A* பிராண்டு தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், கீழ்ப்பக்கமாக நாட்டு திருப்பி மேலே கொண்டு போய் மேல் பக்கமாக ஒரு நாட்டு திருப்பியும் த்ரெட்டை ஃப்ரீயாக கொஞ்சம் ஜாஸ்தி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பீட்ஸ் போடும்போது கரெக்டாக வரும். 4 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி கிராஸாக ஒரு செயின் கீழ்ப்பக்கமாக நாட்டு திருப்பி மேலே கொண்டு போய் லாங் செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக நாட்டு. இது மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பீட்ஸை வந்து லோட் பண்ண உடனேயே த்ரெட்டை நைஸாக மெதுவாக கீழே இழுக்கணும். அந்த நீடில் வச்சு அந்த பீட்ஸை கொஞ்சம் டைட் பண்ணி அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து டைட்டாக அதுக்கு மேலே உட்காரும்.
பாருங்கள் டைட் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த எம்போஸ்டு த்ரெட்டுக்கு மேலே நீட்டாக டைட்டாக உட்காரும்போது அந்த ஷேப் நமக்கு நல்லா கிடைக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ கிளியராக த்ரெட்டு எடுக்கிறோம், மேலே நாட் போட்டுட்டு த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 பீட்ஸ் லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மெதுவாக கீழே இழுக்கிறேன். நீடில் வச்சு பீட்ஸை டைட் பண்ணுறேன். டைட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள் செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் லாக் செயின் போடுறேன் கீழ்ப்பக்கமாக, திருப்பி மேலே. இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணி லாஸ்ட் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், எப்படி முடிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு 4 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அந்த நீடிலுக்குள்ளே விட்டு ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி இன்னும் அந்த ரவுண்ட் மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கலங்கிறதுக்காக நான் திருப்பியும் ஒரு 3 பீட்ஸ் எடுத்து அதில் வச்சு பார்க்குறேன், அந்த ஷேப் கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்காக. பாருங்க இப்போ கரெக்டாக இருக்குது, அந்த ஃபினிஷிங் கிடைக்குது. அதனால் நான் அந்த 3 பீடையும் எக்ஸ்ட்ரா வச்சு எம்போஸ்டு த்ரெட் இல்லாமலே நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பண்ணிட்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு லூப் வந்து கொஞ்சம் நீளமாக எடுத்துகிட்டு அது பக்கத்தில் இன்னொரு லூப் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு செகண்ட் லூப்பை வெளியில் எடுக்கிறோம். நாட் போட்டாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் இதே எம்போஸ் லோட் ஸ்டிச்சை எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். நான் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தேவையான அளவு எம்போஸ்டு த்ரெட் எடுத்து ஆல்ரெடி நான் கம் போட்டு பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண மாதிரியே தான், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் ட்ரை பண்ண மாதிரியே தான் இங்கேயும் இந்த எம்போஸ்டு த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை குத்தி வெளியே எடுத்து க்ராஸாக எடுத்து அதுக்குள்ளே 4 பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். 4 பீட்ஸு லோட் பண்ணி க்ராஸாக நம்ம பக்கத்தில் ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேல் பக்கமாக ஒரு லாக் செயின், அதுக்கு மேல் பக்கம் ஒரு லாக் செயின் போடுறோம். திருப்பி அந்த த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் ஒரு செயின், அதுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு லாக் செயின், கீழ்ப்பக்கமாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பியும் த்ரெட்டை மேலே இழுத்து விட்டுட்டு 4 சுகர் பீட் லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லாக் செயின், திருப்பி அந்த த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த எம்போஸ்டு த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே செயின் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பியும் த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு 4 சுகர் பீட் எடுத்துட்டு நம்ம அதே கண்டினியூ பண்ணி லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ண வேண்டியது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே தான், அந்த ஸ்டெப்பு அந்த ப்ரொசீஜர் அப்படியே இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். அந்த கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப்பு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அதே ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே சேம் ப்ரொசீஜர் தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ண போகிறோம். அதனால் நான் லாஸ்ட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட.
பாருங்கள், அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு ரவுண்ட் ஷேப் சூப்பராக கிடச்சிருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எம்போஸ்ட் லோடு டபுள் கலர் ஸ்டிச்சில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.